அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜென் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி அந்த கோயிலில் பூஜை பண்ணுறேன். நான் கடந்த 20 வருஷமாக ஜாதகங்கள் ஜோதிடங்கள் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில் இந்த நெக்ஸ்ட் ஜென் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பலன் சொல்லலான்றது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். இந்த ஆகஸ்ட் மாதம்ன்றது இந்த வருஷத்துல இந்த ஆகஸ்ட் மாசத்துல நிறைய பண்டிகைகள் வருது. நம்ம முக்கியமான பண்டிகைகள் எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாசத்துல வருது. நம்ம அது மட்டும் இல்லாம இந்த ஆகஸ்ட் மாசத்துல புதன் வக்ர நிவர்த்தி ஆறுது, இது மாதிரி கிரக சூழ்நிலைகள்லையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறது. இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் ஜெயந்தி. ஸ்ரீ சனி பகவானுக்கு அவர் பிறந்த நாள் வருது ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு. ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. அன்னைக்கு தான் நம்ம தெரியும் விநாயகருக்கு வருஷத்துல விநாயகர் சதுர்த்தி எப்படி அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு, 18ஆம் பேருன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றது, ஆடிப்பெருக்கு நம்ம புறநானூறு அகநானூறு காலத்துலேருந்தே நம்ம கொண்டாடுறோம். இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றது நமக்கு காவிரியில் நமக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடிப்பெருக்கில் நம்ம வணங்கும் பொழுது குடும்பத்திலையும் சரி, நம்ம விவசாயமும் நல்லா செழிச்சு சுபிக்ஷங்கள் விளையும் அப்படின்றது தான் இந்த ஆடிப்பெருக்கினுடைய முக்கியமான விஷயம். அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி, ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதமும் நமக்கு அந்த பண்டிகை நிறையா பேர் வீட்டில் இந்த நோன்பு இருந்து வரலட்சுமியை நம்ம கும்பலம், வீட்டுக்கு லட்சுமியை அழைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வரலட்சுமி விரதம் அது நடக்கிறது. கோகுலாஷ்டமி, கோகுலாஷ்டமி வருது. இது மாதிரி வரிசையா பண்டிகைகள் வரக்கூடியது இந்த ஆகஸ்ட் மாசத்துல நிறைய இருக்கு. நம்ம இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் உள்ள நல்ல நாள் என்ன, அவங்களுக்கு வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 12வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில பொதுவாக இந்த நீர் ராசி இது. இவங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க, தொட்டாச்சினிங்கன்னு சொல்லலாம். சின்ன விஷயத்தையும் விமர்சனங்களை தாங்க மாட்டாங்க. இவங்க நல்லவங்க, இவங்கள்ட்ட எல்லாருக்கும் உதவி பண்ணணும், இரக்க மனப்பான்மை, கருணை உள்ளவர்கள்னு சொல்லலாம். அதெல்லாம் இருக்கும். இவங்கள்ட்ட போய் அழுதுட்டாங்கன்னா அவங்களால என்ன முடியுமா செய்வாங்க. அவங்க இவங்க டக்குன்னு ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா சென்சிட்டிவா இருப்பாங்கன்னு சொன்னா டக்குன்னு ரியாக்ட் பண்ணக்கூடியவங்க. நீங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள பேசிடுவாங்க, அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால அது மாதிரிலாம் இருப்பாங்க. நல்ல புத்திசாலிகளா இருப்பாங்க, நல்ல குணாம்சம் இருக்கும். இதெல்லாம் இந்த மீன ராசி உள்ள இயல்பான குணங்களா இருக்கு. இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஜென்ம சனி அது வக்ரமா இருக்கு. அதனால இந்த மாசத்தை பொறுத்தல கலவையான பலன்கள், நல்லதும் கெட்டதும் சேர்ந்து கலவையான பலன்கள் நடக்கும். சில நாட்கள் கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்கலாம். மாதத்தோட முதல் பாதியை காட்டிலும் 2ஆம் பாதி உங்களுக்கு நல்லா இருக்கு. மாசத்தோட 2ஆம் பகுதி உங்களுக்கு நல்லா இருக்கு முதல் பகுதியை காட்டிலும். பொது புதன் செவ்வாய் குரு இவங்களுடைய இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதன் உங்களுக்கு 5வது வீட்டுல இருக்கு, செவ்வாய் உங்களுக்கு 7வது வீட்டுல இருக்கு. இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இது உங்களுக்கு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு இது மாதிரி இருக்கு. குடும்பத்துல, வேலையில, பணவரவுல உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனா ஒரு சில நாட்கள் எல்லாமே இருக்கலாம், ஒரு சில நாட்கள் நல்லபடியா நடக்கலாம். அதை பத்தி நம்ம போய் நல்லா பார்க்கலாம். பொதுவாக வேலை, அதுல வேலையில உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா கூட, யாரும் நம்ப முடியாத கண்டிஷன்ல இருக்கிறத கூட நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வரும். அதனால வேலையில உங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி கிடைக்கும், புது மகிழ்ச்சி கிடைக்கும். பணம் வரவு இருக்கும். ஆனா அதே சமயம் செலவினங்களுக்கு, ராகு 12ல இருக்காரு இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு செலவு இருக்கும். அதனால நீங்க எதையும் இது தேவைதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நீங்க செய்யறது நல்லது. குடும்ப உறவு பொறுத்தவரை அது நல்லா தான் இருக்கும். பெரிய பெரிய மன அழுத்தங்கள் வரலாம், பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்கு. 2ஆம் பாதியில கிடைக்கும். மாசத்தோட 2ஆம் பாதியில பதவி உயர்வு, மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேலை தெரிகிறதுனா வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாசத்தோட 2ஆம் பாதியில கிடைக்கும்.
மாணவர்களுக்கு வந்து நிலையான முன்னேற்றம் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட உழைப்பு தான் வெற்றிக்கு ஒரே வழி. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அடையலாம். பொதுவாக வந்து திருமணம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நேர்மையாக ஒளிச்சு மறைச்சி பேசாமல் நேர்மையாக பேசுறது, குறைச்சி பேசுறது, அதிகமாக பேசாமல் கம்மியாக பேசுறது அப்படிங்கிறது வந்து அவசியம். இந்த மாதத்தை பொறுத்தளவில் அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ வந்து அந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும், ஜெயிக்கலாம். அதனால வந்து நீங்க ரொம்ப நம்புறவங்க யாராலும் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா நடந்துக்கணும். இந்த மாச தொடக்கத்துல வந்து உடம்பு நல்லபடியா தான் இருக்கும். ஆனா மாச இறுதியில கொஞ்சம் உடம்பு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடம்பு சோர்வும் சரி, மனசோர்வும் சரி வரலாம். வயிறு சம்பந்தமான இடங்களோ இல்லை பிபி இருக்கிறவங்களுக்கோ இல்லை மூட்டு வலி அது மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாகலாம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுங்க. பொதுவாக தியானம், யோகா அதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதத்துல வந்து இருக்கக்கூடிய சிறந்த நாட்கள், நல்ல நாட்களை சொல்ல குறிச்சு வச்சுங்க. அந்த நாட்களில் முக்கியமான காரியங்களை பண்ணிக்கலாம். இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 3, 10, 15, 19, 22, 27, 31 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு நல்ல நாட்களா இருக்கு. இந்த நாட்கள் ஆகஸ்ட் 27லேருந்து 30 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இருக்கு. ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான காரியங்களை தவிர்த்துருங்க. அன்னைக்கு வந்து நீங்கள் காலைல வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க. வேலையிலேருந்து வரும்போது கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வாங்க. இது மாதிரி வந்து அன்னைக்கு அனாவசியமான வாக்குவாதங்களை ஈடுபட வேணாம். முக்கியமான காரியங்கள் சைன் பண்ணுறதா மாதிரி முக்கியமான காரியங்கள்லாம் தவிர்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி அந்த சந்திராஷ்டம நாட்களை நம்ம கணக்கு பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கிட்டாலே நமக்கு வாழ்க்கையில் பல விதத்தில் முன்னேற்றங்கள் வரும். அந்த சந்திராஷ்டம நாட்களில் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஈஸியாக நம்மளை தற்காத்து கொள்ளலாம். பொதுவாக வந்து இந்த புதன்கிழமையில வந்து போய் குலதெய்வத்தை வணங்குறது, இல்லாட்டினா வந்து பெருமாளை வணங்குறது, இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி வந்து ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி 11 முறை சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி ஏழைக்கு இல்லை கஷ்டப்படுறவங்க, ஏழை பணக்காரன்றது கிடையாது, தேவைப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. யாரு கவலையில இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கவலையில இருந்து உங்களால கொடுக்கவே முடியலன்னா கூட நம்பிக்கையான ஒரு வார்த்தை பேசுங்க. ஸோ அவங்களுக்கு மனசு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் துணை இருக்கும். இது மாதிரியெல்லாம் பண்ணீங்கனால எல்லாம் தான தர்மங்கள்னு பேர். வாழ்க்கையில் நம்ம நடந்துக்க வேண்டிய தர்மங்கள், முறைகள்னு பேர். அது மாதிரி நடந்துக்கிட்டோம்னால வாழ்க்கையில நமக்கு எல்லா வகையிலையும் நல்ல பலன்கள் கிடைக்கும். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். இதே மாதிரி இந்த மாசம் ஃபுல்லா உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையும் நல்ல பலன் கிடைக்கணும், உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.